ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி வர இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. எல்லோரும் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சா, ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மீஷோவில் தான் எனக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா பருப்பு பொடி நுணுக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாக்காக பீனட் அண்ட் டேட்ஸ் போட்டு நான் பர்ஃப்யூம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் வரும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். உண்மையுமே தீபாவளிலாம் முன்னாடி டேஸ்லாம் எண்ணிகிட்டு இருப்பேன். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது, இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குதுன்னு. பட் இப்போ இந்த தீபாவளிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். எப்போதுமே அழுக்கு பழைய நைட்டி, தீபாவளியான மட்டும் புது நைட்டி, அவ்வளோதானே டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது இப்போ ஏதோ ரிலேட்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வெட்னஸ்டே அன்றைக்கி எடுத்த கிளிக்கு. பாப்பாவுக்கு சூப் மட்டன் சூப் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோடய ஸ்டைலில் மட்டன் சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இதில் பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் மிளகு சீரகம் இடித்து அதை நான் சேர்ப்பேன். பாப்பா கொடுக்குறதுனால அது ரெண்டுமே இங்கே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 7 to 8 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் சூப் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானது. பாப்பாவுக்கு சூப் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இல்லாததில் நம்ம மசாலாவும் தேங்காவும் அரைச்சி ஊற்றினா கிரேவி ரெடி. இந்த சூப்பில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கீயும் ஆட் பண்ணி சூடான ரைஸில் மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு நான் ஊட்டி விட்டுருவேன். 9 மந்த்லேருந்தே பாப்பா கொடுத்துட்ருக்கேன். ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். ட்ரெஸ்ஸும் ரிசீவ் ஆகிடுச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்